சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். எங்களுக்கு இந்த சீட்டெல்லாம் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு பெரிய பட்டியலையே கொடுத்திருக்காங்க. அந்த பட்டியலை ஒட்டுமொத்தமா திமுக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க கேட்கிற தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது, அது பர்டிகுலர் தொகுதி மட்டும் கிடையாது, நீங்க சொல்ற நம்பரே எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் சார்பா பேசிட்டு இருக்கக்கூடிய திரு கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் வெளிப்படையாவே தான் ஏதோ விஜய் கூட போற மாதிரியான ஒரு சமிகையை காமிச்சிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை கடந்த 2 மாசமா தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு எப்பவுமே ராகுல் காந்தி ஒரு மாதிரி ட்விட் போடுவார். அதாவது அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் போடுவார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாரு. அப்ப ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸ் மேலிடத்திற்கும் திமுக மேலிடத்திற்கும் இந்த கூட்டணியை மையமாக வைத்து ஒரு மோசமான முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2016, 2021 இந்த தேர்தலோட ஒப்பிட்டு ஒரு முக்கியமான கால்குலேஷன் சொல்றாங்க. எங்களோட கூட்டணி வரலனா இந்த தொகுதியெல்லாம் உங்களுக்கு பின்னடைவாயிரும் அப்படின்னு ஒரு மிரட்டலை விடுத்துறாங்க. உண்மையிலே காங்கிரஸ் தரப்புல இருந்து கேட்கக்கூடிய சீட் என்ன, அவங்களுடைய அஜெண்டா என்ன, அவங்க சொல்லக்கூடிய இந்த தேர்தல் கால்குலேஷன் நம்பர்ஸ் என்ன, இதெல்லாம் உண்மையிலே களத்துல ஒர்க் அவுட் ஆகுமா? வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் சத்யராஜ். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில இந்த சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை இன்னும் முடியாம இருக்கு. கடந்த 2-3 மாசமாகவே ஒரு மிகப்பெரிய இழுபறியா இருக்கு. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா திமுக தரப்பிலிருந்தும் நேரடியாக போய் காங்கிரஸ் தலைமையை பார்த்து பேசிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. இடையில மாணிக் தாகூர் என்னென்ன அக்கப்போரெல்லாம் பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர் பயங்கரமா ட்விட் போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி பயங்கர சீன் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய தலைமை முரண்பாடுகள், அவங்க கேட்கக்கூடிய சீட்டு, இதெல்லாம் ஒரு ஓரமா இருந்தாலும் காங்கிரசினுடைய தலைமை முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கிறிஸ் ஜோடங்கர் சொல்றதுதான் அவங்களுடைய வார்த்தை. ராகுல் காந்தியாக இருக்கட்டும், கே.சி. வேணுகோபாலா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் தலைவர் கார்கேவா இருக்கட்டும், இவர்களுடைய குரலாகத்தான் கிறிஸ் ஜோடங்கர் பேசுறாரு. கிறிஸ் ஜோடங்கர் இல்ல நீங்க சொல்லக்கூடிய தொகுதியை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. திமுக தரப்புல இருந்து 25 சீட்டு தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து எங்களுக்கு 42 சீட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அது ஏன் குறிப்பா 42 அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 40-42 இடத்துல நின்னா 30-லிருந்து 34 சீட் அவங்க உறுதியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் உறுதியா இருக்கிறாங்க. 34 சீட்டு ஜெயிச்சா தான் அவங்களால சொந்தமா ஒரு ராஜ்யசபா மெம்பரை அனுப்ப முடியும். ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஒரு செட் அவங்களுடைய 6 இயர்ஸ் பீரியடை முடிச்சு அடுத்த ஒரு செட் தேர்தலில் செலக்ட் பண்ணப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தேர்தல் வரப்போகுது. இந்த ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாட்டில் இருந்து ராஜ்யசபாவுக்கு ஒருத்தர் போகணும் அப்படின்னா 34 சீட்டு தேவை, எம்எல்ஏ சீட்டு தேவை. இந்த 34 எம்எல்ஏ சீட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க தன்னிச்சையா செலக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா திமுகவை நம்பி தான் அவங்க உட்கார்ந்துருக்கணும். ஸோ அப்போ இந்த ராஜ்யசபா சீட்டை அவங்க தன்னிச்சையாக தேர்வு செய்வதற்காக ஒரு பிளானை போட்டு இல்ல எங்களுக்கு 42 சீட்டு கொடுங்க, அது ஒரு 30-34 ஜெயிச்சுட்டா நாம தன்னிச்சையா ராஜ்யசபா ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ப்ரெஷரை திமுகவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா திமுக தரப்புல ரொம்ப தெளிவான சொல்றாங்கன்னா, போன முறை உங்களுக்கு நாங்க 25 கொடுத்தோம், நீங்க 18 ஜெயிச்சிங்க, நீங்க 25 அப்படியே வாங்கிங்க அப்படிங்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 25 கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போன தடவை நீங்க 18 ஜெயிச்சிருக்கீங்களா, அந்த 18 மட்டும் கொடுத்தா போதும் காங்கிரஸுக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரசினுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் நேற்றுக்கு ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. கடுமையான நேரங்களில், நெருக்கடியான காலகட்டங்களில் நாங்கள் திமுகவுக்காக சீட்டை விட்டு கொடுத்துருக்கிறோம், இப்ப திமுக எங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த கடுமையான காலத்தில் காங்கிரஸ் தன்னுடைய வெற்றி தொகுதியை திமுகவுக்கு விட்டு கொடுத்தது? முதல்ல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கு? 67ஓட சமாதி கட்டியாச்சு இந்த கட்சிக்கு. அது ஒன்றும் பெரிய பாலமான கட்சி எல்லாம் கிடையாது. அப்பப்போ திமுகவோ இல்லை அதிமுகவோ ஏதோ ஒரு கூட்டணியில போய் நிற்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு சில வெற்றிகள் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இப்போ உட்கார்ந்துக்கிட்டு கிறிஸ் ஜோடங்கருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரியுமானே தெரியல. நாங்க நெருக்கடியான நேர கட்டத்தில் திமுகவை காப்பாற்றணும், திமுக சீட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. லாஜிக்கே இல்லை. எந்த எலெக்ஷன்ல திமுக நெருக்கடியா இருந்துச்சு, நீங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுத்தீங்க? ஸோ அப்போ எந்த விதமான லாஜிக்குமே இல்லாம இவங்களுக்கு இந்த 42 சீட்டு வேணும். ஏன்னா ராஜ்யசபா மெம்பர்ஸை தேர்வு செய்யறதுக்கான அவங்களுடைய அட்டானமி அவங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க தான் கட்சியை வளர்க்கணும். அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவங்க கிரவுண்ட்ல போய் மக்கள்கிட்ட பேசி அவங்க கட்சியை வளர்க்கணும். ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எங்களுக்கு நீங்க நிறைய சீட்டு கொடுத்தாதான் நாங்க மக்கள்கிட்ட செல்வாக்கா இருக்க முடியும், எங்களுக்கு நீங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும், அப்பதான் காங்கிரஸ்க்கு ஒரு மதிப்பு வரும், காங்கிரஸ் நாங்க வளர்த்தெடுக்க முடியும். காங்கிரஸ் நீங்க வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா நீங்க மக்கள்கிட்ட போய் பேசணும், மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும், பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசணும், போராட்டங்கள் நடத்தணும், கைது ஆகணும், வழக்கு வாங்கணும், சிறைக்கு போகணும். இந்த வேலை இருக்கு. அப்பதான் குறைஞ்சபட்சம் மக்கள் உங்களை நம்புவாங்க, உங்க கட்சியை நோக்கி வருவாங்க இளைஞர்கள். ஆனா நீங்க எதையுமே பண்ணாம வேற ஒருத்தன் கட்சி வளர்த்து வச்சிருப்பான், அவன் முதுகுல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப 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 அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். உங்க கட்சியை உங்களுக்கு வளர்க்கறதுக்கு திராணியும் தெம்பும் இல்லை அப்படின்னா அடுத்த கட்சி கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கிட்டு அமைதியா தேர்தலில் நிக்கிறது வேற வாய்ப்பே இல்லை.
அது வந்து காங்கிரஸுக்கு மட்டும் கிடையாது, அது எந்த கட்சிக்கு வேணாலும் பொருந்தும். இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. பாஜக ஆளுங்கட்சியா இருக்கு, ஒட்டுமொத்தமாக அதிமுகவை மிரட்டி 70 சீட்டை பேக் பண்ண பாக்குறாங்க. மொத்தமா 70 சீட் எனக்கு கொடு, அது இல்லாம 20 சீட் நீ அன்புமணி கொடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. மொத்தம் 90 சீட்டை மொத்தமா ஆட்டையை போடுறதுக்கு யார் பிளான் பண்றாங்க அப்படின்னா இந்த பாஜக பிளான் பண்ணுது. அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்க இந்த 90 சீட்டை வாங்கி இதுல எல்லாத்தையும் பணமா கொடுத்து, அதுல குறிப்பா அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பணத்தை புஷ் பண்ணி ஒரு பெரிய வெற்றி, ஒரு 40 சீட் எப்படியா ஜெயிச்சிருவோம், 30 சீட் ஜெயிச்சிரும் அப்படின்னு பாஜக ஒரு பகல் கனவு காணுது. அதே சமயத்தில் இதுல பேலன்ஸ் சீட்ல அதிமுக நிற்கும் போது அதிமுகனாலையும் பெருசா ஜெயிக்க முடியாது. சோ அப்ப திமுக ஜெயிக்கும், எதிர்கட்சியா உட்கார்ற இடத்துல பாஜக போய் உட்கார்ந்துடணும், அதாவது என்டிஏ கூட்டணி சார்பாக பாஜக ஆள் ஒருத்தர் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துடணும் அப்படிங்கிற கால்குலேஷனை யார் போடுறாங்க அப்படின்னா பாஜக போட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க ஆளை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க 70 சீட்டை கொடுங்க அப்படின்னு. எப்படி பாஜக இது மாதிரியான மோசமான பாசிச வேலைகளை செய்யுதோ அதே மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இல்ல நீ இத்தனை சீட்டு கொடு, நீ அத்தனை சீட்டு கொடு, இல்லைன்னா நான் அவங்க கூட நிக்க மாட்டேன், நான் விஜய் வந்து எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, நான் விஜயோட பனையூர்ல போய் டிராவல் ஆக போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை குறித்து சில பேர் ஃபேஸ்புக் எல்லாம் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நீங்க வேலை செய்ய போறதில்ல எலெக்ஷன்ல. யாரு? காங்கிரஸ். உங்களுக்கு முதல்ல எவ்வளவு பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கு முதல்ல கிரவுண்ட்ல எவ்வளவு பேர் உங்களுக்காக காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து தேர்தல் வேலை செய்ய போறாங்க? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஒன்று எந்த கூட்டணிக்கு போறீங்களோ அந்த கூட்டணி வேலை செய்யும். திமுகவுக்கு வந்தா திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருந்து பூத் கமிட்டி மெம்பர் வரைக்கும் காங்கிரஸுக்கு வேலை பார்த்து காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து ஜெயிக்க வைப்பாங்க. இன்னொரு பக்கம் நீங்க போய் தாவேக்கால போய் சேர்ந்தீங்கனாலும் உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தாவேக்காவினுடைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க தான் வேலை பார்க்க போறாங்க. அதுல ஒன்றும் வெற்றியும் வரப்போறது கிடையாது. பட் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, போய் விஜயோட சேர்ந்துட்டு அவர் ஒரு 70-80 சீட்டு கொடுத்துருவாரு, இது ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய கௌரவம், 70-80 சீட்டு கொடுப்பாரு, ஒரு சீட்ல கூட காங்கிரஸ் ஜெயிக்காது. குறைஞ்சபட்சம் திமுக கொடுக்கக்கூடிய இந்த 25 சீட்டை வாங்கிட்டு போனா ஒரு 15-18 சீட்டாவது காங்கிரஸ் ஜெயிச்சு எம்எல்ஏன்னு ஒருத்தங்க வந்து சட்டமன்றத்தில் உட்கார முடியும். ஆனா உங்களுடைய பகல் கனவுக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு. இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தியை வேற மண்டையை கழுவி இருக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி கடந்த 4-5 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து போடுவார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அண்ணன் பிரதர் அப்படின்னு சொல்லி தான் அவர் போடுவார். எக்ஸாக்டா சொன்னா அவர் எப்படி போடுவார்னா ஹாப்பி பர்த்டே டு மை டியர் பிரதர் திரு எம்.கே. அப்படின்னு போட்டு எம்.கே. ஸ்டாலின் போடுவார். இன்னைக்கு அதாவது நேற்றுக்கு பிறந்தநாள் கொண்டாடத்தப்போ என்ன போட்டிருக்குன்னா விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீ என் பிரதர் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. பிரதர் இல்லைன்னா இல்லை தான், நீங்கள் வேணால் வந்து பிரதராக விஜய் ஏற்றுங்க, ஹாப்பி பர்த்டே டு மை பிரதர் விஜய் அப்படின்னு பர்த்டேக்கு அவருக்கு விஷ் பண்ணி நீங்கள் அவரோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து நீங்கள் வந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணுங்க. தேர்தலில் நீங்கள் மோசமாக அடி வாங்குவீங்க. இங்கே உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும், அதனால 42 கேட்குறேன்னு ஒரு நியாயத்தை சொல்றீங்க. நான் என்ன கேட்குறேன், விஜயோட சேர்ந்தீங்கன்னா உங்களால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, ராஜ்யசபா இல்ல உங்களால் சட்டமன்றத்துக்கு கூட போக முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் தேர்தல் கால்குலேஷனா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நான் லாஜிக்கா ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் இது எதுக்காக இப்ப நீ செயல்படுது? பாசிச பாஜகவை எதிர்க்க போறோம், ஆர்எஸ்எஸ் எதிர்க்க போறோம், இந்துத்துவாவை எதிர்க்க போறோம், இதுதானே உங்க வேலை. காந்தியை கொலை பண்ண இந்த கூட்டத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்ய போறோம், இதுதான் காங்கிரஸ் நார்த்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்தியா கூட்டணியை உருவாக்குனதுடைய நோக்கமே அதுதான். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் திமுக பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் திமுகவை விட ஒரு கட்சி பாஜகவை அதிகமாக எதிர்த்தால் நீங்க அவங்க கூட போய் சேர்ந்தா ஒரு லாஜிக் இருக்கு. திமுக சரியா எதிர்க்கலப்பா, நான் போய் அவங்களோட சேர்ந்து பாஜக எதிர்க்க போறேன் அப்படின்னு நீங்க போய் விஜயோட சேர போறேன்னு சொல்றீங்கல்ல. விஜய் இது வரைக்கும் பாஜகவை என்ன எதிர்த்து இருக்கிறார்? திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்மஸ்ல நார்த் இந்தியா முழுக்க அங்க இருக்கக்கூடிய சர்ச்சைகளை போட்டு அடிச்சு நொறுக்குனதா இருக்கட்டும், இது மாதிரி தொடர்ச்சியா அட்ராசிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ சக்திகளை இது வரைக்கும் விஜய் எதிர்த்திருக்காரா? இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர் படம் ஜனநாயகன் அதை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அதுக்கே அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல. தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டியால பல சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, டீலிமிட்டேஷனை கொண்டு வர்றேன் அப்படிங்கிறான். கீழடி அகழ்வாராய்ச்சியில அந்த அறிக்கையை ஏத்துக்க மாட்டேங்கிறான். இரும்பு காலத்தை தமிழ்நாடு அறிவிச்சது அதை ஏத்துக்க மாட்டேங்கிறான். தமிழ்நாட்டினுடைய தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் மொழியினுடைய பாதுகாப்புக்கும் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறான். இது எதையுமே பாஜக செய்ய மாட்டேங்கிறான். அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத இந்த விஜய் தான் இந்தியா கூட்டணியை பாதுகாக்க போறார் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் ஆபீசர்ஸ் எந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தி மண்டையை கழுவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ராகுல் காந்தியை நம்மெல்லாம் ஒரு பெரிய நேஷனல் லீடரு, ஆர்எஸ்எஸ் தினம் எதிர்க்கிறாரு, எப்படியாவது இந்த பாலிடிக்ஸை வந்து முன்னகத்தி கொண்டு போயிடுவாரு, வட இந்தியாவில் பாசிச பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியை திரட்டிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் நமக்கு இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை ஒட்டுமொத்தமா குழி தோண்டி புதைக்கிற மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்த லாபி குரூப் உட்கார்ந்துக்கிட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் கட்சியை காலி பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த பாசிச பாஜக எதிர்ப்ப ஒரு சாஃப்ட் இந்துத்துவா வந்து உள்ள கையாளுறது. நான் என்ன கேட்கிறேன்,
தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்தப்ப தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொன்னார். நான் போய் நேரடியாக போய் திருப்பரங்குன்ற மலையில சாமி கும்பிட போறேன், தர்காவையும் வணங்க போறேன்னு சொன்னார்ல. அதை எதிர்த்து உள்ளடி வேலை பார்த்தது இந்த மாணிக் தாகூர் மாதிரியான காங்கிரஸ் இருக்கக்கூடிய சாஃப்ட் இந்துத்துவா. என்ன சொன்னாங்க? இல்ல இந்துக்களுடைய ஓட்டு போயிடும், அதனால இப்படிலாம் பண்ணக்கூடாது. இது போல சாஃப்ட் இந்துத்துவா வேலையை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். 1986 பாபர் மசூதிக்குள்ள இருந்த ராமர் சிலையை வணங்குவதற்காக இரவோடு இரவாக அந்த பாபர் மசூதியை திறந்து விட்டது ராஜீவ்காந்தி. அப்படி திறந்து விட்டதுனால தான் பிற்காலத்தில் பாபர் மசூதியே இடிக்கப்பட்டுச்சு. பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னாடி இவங்களும் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய சாஃப்ட் இந்துத்துவா மனநிலையும் ஒரு ரோல். இந்த சாஃப்ட் இந்துத்துவா மனநிலை தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. திருப்பரங்குன்ற விஷயத்துல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாஃப்ட் இந்துத்துவாவெல்லாம் செயல்படலை. இந்துக்களுடைய ஓட்டு எனக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. எது சரியோ, எது அறமோ, எது சட்டமோ அதன்படி அவர் நின்னாரு. அதை கொஞ்சம் கூட ஏற்காம, அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்காம, இருக்கக்கூடிய திமுக அரசோடு உறுதியா நிக்காம நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு போராட்டத்தை அறிவிச்ச தலைவரையே நீங்க அசிங்க அசிங்கமா பேசி, அவர் மேல ஜாதியா அவதூறெல்லாம் பேசி, மாணிக் தாகூர் அவர் நடத்துற போராட்டத்தையே தடுத்திருக்கிறாரு. இதே போலதான் கரூர் இன்சிடென்ட்ல அவ்வளவு பேர் செத்து போனாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா காரணம் திமுக, செந்தில் பாலாஜி அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் சோசியல் மீடியால பொய்யா பேசினது யாரு? இந்த தாவேகா விஜய் குரூப். அதை ஏதாவது எதிர்த்து ஒரு கண்டனம் காங்கிரஸோ இல்ல ராகுல் காந்தியை கொடுத்துருப்பாரா? ராகுல் காந்தி என்ன பண்றாரு? அங்கிருந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்றாரு. ஏதோ செத்து போனவங்க எல்லாம் விஜயனுடைய கூட பிறந்தவங்க. விஜய் அப்படியே கவலைப்பட்டு அழுது உருகிக்கிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட இளவு விசாரிக்கிறீங்க? எப்பா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தப்பான பிரச்சாரத்தை பண்றீங்க அப்படின்னு கூட்டணி கட்சி தர்மத்தை மதிச்சு திமுகவுக்கு ஆதரவா வந்துட்டு இருக்க வேண்டிய ராகுல் காந்தி நிக்காம திமுகவினுடைய முதுகுல குத்துனாரு. அது மிக மோசமான ஒரு துரோகம். அதையும் தாண்டி திமுக உங்களுக்கு ஒரு 25 சீட்டு தருது அப்படின்னா ஏதோ ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் இருக்கணும். அதுலயும் குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக இந்தியா முழுக்க இந்த இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னா நாம தான் நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கூட்டணிக்கு தலைமை பொறுப்பை ஏற்கிற அளவுக்கு தகுதியோடு இருக்கிறார் அப்படின்னு மணிசங்கர் ஐயர் பேசுறாரு. அதைத்தான் அவர் ரொம்ப விர்ச்சுவலா மறைமுகமா செய்யறாரு. இல்ல ராகுல் காந்தி தலைவராக இருக்கட்டும், பாஜகவை எதிர்க்க முடியும், இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்க்க முடியும், RSS எதிர்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒரு உறுதியான மனநிலையா இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் 25 சீட்டு கொடுக்குறாங்க. ஏதோ காங்கிரஸுக்காக ராகுல் காந்தி கொடுக்கல, இந்தியாவை காப்பாற்றணும். பாசிச பாஜகவிடம் இருந்து இந்தியா அப்படிங்கக்கூடிய இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த காந்தியினுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக 25 சீட்டை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு அமைதியா நின்று ஜெயிச்சு ஒரு 10-15 பேர் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ நின்று ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நான் ஒரு பெரிய ஆளு, நான் இந்த கூட்டணியை பிரிச்சு நான் போய் விஜய் கூட நின்று அப்படின்னா ஓஹோன்னு வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ராங் நரேஷனை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தரப்புல இருந்து திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2021 திமுக கூட்டணியில் நிற்கும் போது திமுக ஜெயிச்ச தொகுதிகளில் குறிப்பாக ஒரு 16 தொகுதி, அது டி நகர், உத்தரமேரூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம் நார்த்து, ராசிபுரம், அந்தியூர், குன்னூர், நெய்வேலி, பூம்புகார், திருமயம், ஆண்டிப்பட்டி, ராஜபாளையம், ஒட்டப்பிடாரம், சங்கரன் கோயில், ராதாபுரம், இந்த தொகுதியில எல்லாம் காங்கிரஸினுடைய பலம் இருந்ததுனால தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இங்க விக்டரி மார்ஜின் அப்படிங்கிறது 100 ஓட்டுல ஆரம்பிச்சு 5000 ஓட்டுக்குள்ள முடியுது. ஸோ அப்போ 5000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் திமுக இந்த 16 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு. ஏற்கனவே 2014 காங்கிரஸ் தனியா நின்னப்ப காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா 3000 ஓட்டுல இருந்து 9000 ஓட்டு வரைக்கும் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுனால தான் 26ல் 21ல் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. யாருனால? திமுகனால. அதனால இந்த ஓட் நம்பர்ஸ் எடுத்து பாருங்க. எங்களுக்கு செல்வாக்கா இருக்கக்கூடிய இந்த 16 தொகுதி இருக்கு இல்லையா, இந்த 16 தொகுதியில் நாங்க தான் திமுகவே ஜெயிக்க வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, இவங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியுமா தெரியாதா அப்படின்னு. 2014-16 வேற சினாரியோ. இன்னைக்கு 2025 2021 திமுக ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சதுக்கு பிறகு டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப மூர்க்கமான அரசியலா மாறி இருக்கு. அதாவது தினமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை பார்க்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்திலிருந்து உழைக்கிற வர்க்கம் வரைக்கும் எல்லாரும் நேரடியா பாஜக எதிர்ப்பு அரசியலை பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த நேரத்துல திமுகவினுடைய இந்த பாஜக எதிர்ப்புக்கு கூட நிக்கல அப்படின்னா ஒரு ஓட்டு கூட யாருக்கு வராதா? காங்கிரஸுக்கு வராது. இவங்க சொல்லக்கூடிய இந்த கால்குலேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஓட்டெல்லாம் காங்கிரஸினுடைய சொந்த ஓட்டுக்கள் அப்படின்னு. காங்கிரஸுக்குன்னு சொந்த ஓட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப 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 மைனர் தான். அரசியல் சூழல் எப்படி இங்க இருக்குதோ அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்றபடிதான் ஒரு பெரும் தொகையான மக்கள் தன்னுடைய வாக்கை செலுத்துவாங்க. எல்லா கட்சிக்கும் சின்ன சின்ன பேஸ் இருக்கும்.
அந்த பேஸை தாண்டி வரக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது கன்கரண்ட் சுச்சுவேஷன் தான். அந்த கன்கரண்ட் சுச்சுவேஷன்ல கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் ஓட்டு வரப்போகுது. அதுல ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா 2021க்கு பிறகு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பயங்கர வீரியம் அடைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம திமுக நூற்றுக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து விடியல் பேருந்து பயணத்திலிருந்து நிறைய கொண்டு வந்து பயங்கர செல்வாக்கு அதிகமாக இருக்கு. நீங்க இன்னும் 2014-16 கால்குலேஷனை நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் ஜெயிக்காது. ஒரு சீட்டெல்லாம் இல்லை, ஒரு தொகுதியில கூட காங்கிரஸ் டெபாசிட் வாங்காது. காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்லேருந்து சின்ன தலைவர் வரைக்கும் யாரை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எல்லாரும் போய் நில்லுங்க, விஜயோட சேர்ந்து நில்லுங்க, இல்லை நீங்க தனித்துவமா நில்லுங்க, என்னமோ பண்ணுங்க. ஒரு தொகுதியிலாவது டெபாசிட் உங்களால வாங்க முடியுமா? அதான் ஒரே ஒரு கேள்வி. அப்ப டெபாசிட்டே வாங்க முடியாத ஒரு கட்சி எனக்கு 40 சீட்டு கொடுன்னு கேட்கறது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். இந்த அபத்தத்தை கிறிஸ்டோடங்கருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு காங்கிரஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமா கொடுக்குற சீட்டை வாங்கி தேர்தலில் நின்று இந்த பாசிச பாஜகவை எதிர்க்கிறதுக்கு உறுதுணையா நில்லுங்க. இல்லைன்னா ஓரமா போய் விஜயோட சேர்ந்து நீங்க இந்த பாஜகவை எதிர்க்க போறேன் அப்படின்னு அவரு தீவிரமா இருக்கார் பார்த்தீங்களா, உங்களுடைய நண்பர் விஜய், அவரோட சேர்ந்து போய் எதிர்க்கலாம்.